ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய் நமதாம் காமதேனிவே. குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருமையாக நம்மளுக்கு நிறைய கால்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அஸ்ட்ராலஜி பார்க்கணும் மேடம் அப்படின்னு நிறைய புக்கிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு. வாஸ்து, எண்கணிதம் நிறைய பார்க்குறாங்க. நியூமரலாஜி இப்போ ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு, ஏன்னா எலெக்ஷன்லாம் வருது இல்லைங்க, நிறைய நம்ம ஜெயிக்கணும். எப்படி இருக்குது நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குது, இந்தியாவுடைய நிலவரம், இது மாதிரி கிரக கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலாபலன்னு சொல்கிறோம். ஒரு மாதம் 1.5 மாதம் நகரக்கூடிய கிரகங்கள், வருடக்கோள்களாக பெயரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 6/3 மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சிக்கான பலாபலன் தனி வீடியோவே நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி நம்மளுடைய இந்த கிரக பெயர்ச்சி நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கிரகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் நம்ம ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆங்கில மாதம் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா பங்குனியும் மாசி மாதத்துடைய 17ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய இந்த மாசி மகம் ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இந்த மாசி மகம் நீர்நிலையில் ஸ்தானம் பண்ணுறது, பாவங்கள் கர்ம வினையை போக்கக்கூடியது. சிவனடியார்கள் சாதுக்கள்லாம் ரொம்ப விசேஷமாக கும்பமேளாவுக்கெல்லாம் வருவாங்க. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்டிகை விசேஷம்னு சொல்லலாம். அற்புதமான விஷயங்கள். வாஸ்து நாள் வருதுங்க, மகளிர் தினம் வருதுங்க, மார்ச் 8. பெண்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பளிக்கும் விதத்தில் பெண்மையை போற்றுவோம். பாரதியார் பாடினதெல்லாம் நிறைய மங்கையரார் பிறப்பது மாத்தவம் கடக்கணும். அப்படி விசேஷமான இந்த மார்ச் 8ஆம் தேதி வரக்கூடிய மகளிர் தினம். காரடையான் நோன்பு. கணவனுக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியம், மாங்கல்ய பாக்கியம் நல்லா இருக்கணும், மாங்கல்யம் பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரடையான் நோன்பு வருது. அது 14ஆம் தேதி வரக்கூடிய அமைப்பு. 19ஆம் தேதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெலுங்கு வருட பிறப்பு, இந்த யுகாதி பண்டிகைம்பாங்க. அவங்களுக்கு விசேஷமாக வியாழக்கிழமை வருது, பங்குனி 5ஆம் தேதிங்க. அதே போல் கிரகங்களுடைய அமைப்புன்னு பார்த்தா மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது. கால சர்ப தோஷங்க. இந்த மாதம் மார்ச் மாதம் பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கால சர்ப தோஷத்தோடு பிறக்கும். அதாவது கிரகங்கள் ஒரு பக்கமாக இருந்து இந்த பக்கம் கிரகமே இருக்காது. ராகு கேது அடைவுக்குள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம். அதே போல் 4 கிரகங்கள் சேர்க்கை கும்பத்தில் இருக்குது. சூரியன், சனி, சுக்கிரன் இதெல்லாம் உங்களுக்கு மீனத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். இனி நம்ம மேஷம் முதல் மீனம் வரை பரிகாரத்துடன் மார்ச் மாதத்துடைய பலாபலனை பார்ப்போம். கன்னிராசி மார்ச் மாதம் எப்படின்னா, சனி பகவான் பெயர்ச்சி ஆகுதுங்க. நல்லா கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன சச்சரவு, சண்டை இதெல்லாம் போகும். கருத்து வேறுபாடும்பாங்களா அது. அதே போல் 7ல் இருந்தாலும் 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா 4 கிரகம். ஆரோக்கியத்தில் கவனம், வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம், சொத்து தகராறில் கவனம். மார்ச் மாதங்க வீட்டில், குடும்பத்தில், சொந்தத்தில், பங்காளி, மாமன் மச்சாங்கிட்ட கவனமாக பேசுங்க. அது கிடக்குதுங்க வாய்க்கா வரப்பு சண்டை 6 மாதமாக இழுத்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதமும் சுமார் தான். சண்டைகள், சச்சரவு, கோர்ட்டு கேஸ் எல்லாம் கொஞ்சம் இழுபறியில் தான் இருக்கும். சரியாக முடிவுக்கு தீர்வுக்கெல்லாம் இன்னும் கிரகம் மாறணும். இது கோச்சாரம் தானே. அதனால் எப்பயுமே நீங்கள் 7ஆம் இடத்துல சனி வந்துருச்சு, சுக்கிர பகவான் பங்குனியில் வேறு சூரியன் வர வந்துச்சு, அப்பா அம்மா பிரச்சனை, அப்பா அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு, மனைவிக்கு உடல்நிலை பாதிப்பு, அல்லது மனைவியை விட்டு பிரிஞ்சு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இந்த மார்ச் மாதம் நிறைய கன்ஃபீஸ் கவனமாக இருக்கக்கூடிய மாதம். நீங்கள் நிறைய வழிபாடு எடுத்தீங்க, நிறைய விஷயங்கள் நான் தான தர்மம் பண்ணிட்டீங்க, என்னோடய ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்குங்க, நீங்கள் போங்கம்மா அப்படின்னீங்கன்னா நல்லாயிருக்கும். தசா புத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா சூப்பராக மார்ச் மாதம் இருக்கும். பயப்படாதீங்க. சில விஷயங்கள் தொழிலில் மாற்றம் உண்டு. இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சேஞ்ச் உண்டுங்க. கண்டிப்பாக ஒரு இன்க்ரிமெண்ட் உண்டு, அல்லது வேறு இடத்துக்கு இடமாற்றம் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. கூட இருக்கிற லேபரெல்லாம் மதித்து நடங்க. சொல்லுவாங்களா, தொழிலாளிகளை மதிக்கணும், வேலையாட்களை மதிக்கணும். கன்னிராசி அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். சாப்பிட்டீங்களா,
என்ன பண்ணுறீங்க? ஏதாவது உடம்புக்கு தொந்தரவு பண்ணுதா? அம்மா நல்லா இருக்காங்களா? அப்படி பரிவு காட்டணும், அன்பு காட்டணும். இதெல்லாம் மார்ச் மாதம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். என்னதான் இருந்தாலும் நம்ம சமாளிச்சிடலான்னு. என்ன புதன் வந்து இங்கே ஆட்சி உச்சமல்லவா, அதனால் இந்த கன்னிராசிக்கு என்ன சமாளிச்சுக்கிறேங்க அப்படிம்பீங்க. கண்டிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல், கடை வாங்காதீங்கம்மா, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சனி சப்தமாக பார்க்குறார், சமசப்தமாக. அப்போ குருவோட இடத்துலேருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில விஷயங்களை வச்சு செஞ்சுருவார் சனி. ஆனால் ஒரு டைம் தாங்க செய்வார், எல்லா டைமும் செஞ்சுட்டே இருக்க மாட்டார். ஒரு பாடம் படிப்பினை கொடுத்துருவாருங்க. இதை நல்லா கேட்டுக்கணும். அப்போ நம்ம சில விஷயத்தில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் முதைய வந்து 6ஆம் ஆகும். இந்த 6ஆம் இடங்கிறது காலசக்கரத்துக்கு கன்னியை தான் சொல்லுவோம். அப்போ எப்பயுமே ஈஸியாக கேட்சப் ஆயிரும். அப்போ நட்பு வட்டாரம், இந்த கூட்டு தொழில் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணணும்னு நிர்பந்தம் ஏற்பட்டால் ஃபோனை போட்டு ஜாதகத்தை பார்த்துருங்க. தாராபலனோட செயல்படணும். அவங்களுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கா? லவ் மேரேஜ் பண்ணுறவங்களா இருந்தாலும், அரேஞ்சு மேரேஜ் பண்ணுறவங்களா இருந்தாலும், திருமண பொருத்தம். ஏன்னா ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டுரும், கவனமாக இருக்கணும். திருமணத்துக்கு மட்டும் கன்னிராசி இந்த மாதம் நீங்கள் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுமன் ஜெய் ஆஞ்சநேயருடைய வழிபாடு கண்டிப்பாக எடுத்துக்கணும். இந்த தெரு நாய்கள்பாங்க, பாவம் அவங்களுக்கெல்லாம் நம்ம பார்த்து டீ கடையிலையோ அல்லது வீட்டிலையோ சாப்பாடு யாராவது போட்டால் தான். அந்த மாதிரி நாய்களுக்கு பிஸ்கட்டோ அல்லது ஒரு சனிக்கிழமை நீங்களே உப்பு இதெல்லாம் போடாமல் ஒரு 4 சப்பாத்தியை சுட்டுக்கிட்டு, தெரு நாய் எங்கே இருக்கோ பார்த்து, கருப்பு நாயாக இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் உடம்பு முடியாத நாய்களுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் கையால் அந்த சப்பாத்தியை பிச்சு போடுங்க. சாப்பிடுதான்னு பார்த்துட்டு வாங்க, நல்லது. இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது, ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்கள் ஜாதகத்தெல்லாம் பார்த்துக்கணும். கன்னிராசிலாம் கண்டிப்பாக ஜாதகம் பார்த்துக்கணும். அதனால் இந்த மார்ச் மாதம் சுமார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.